ரவிக்கு தான் மைண்ட் அப்செட். ஆனா நீங்க நேரடியா ரவியை டெஸ்ட் பண்ண கூடாது. ராஜுவை டெஸ்ட் பண்ற மாதிரி ரவியை டெஸ்ட் பண்ணணும். It's very difficult, but I'll try my best. Thank you, doc. டேய் சொன்ன கேளுங்க என்ன வைத்தியத்துக்காக வந்த டேய் Hello. ஹலோ Hello. ஹலோ Shall I check him up now? ஓகே Okay, now. Hi, I'm just going to take an EKG test. இங்கிலீஷ் என்னடா சொல்லுது? ஒன்னும் சொல்லல இது சாதாரண செக்கப் இந்த இதுல எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் Take it easy. ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் Come on, you're வேண்டாம் right ஐயோ there. எனக்கு பயமா இருக்கு Calm down. எனக்கு இது வேண்டாம் Come வேண்டாம் on, say. he feels that these things can harm him. He doesn't understand that it's for his good. Look, I'll make it. Look, why don't you get on the other bed and I'll put the leads on you. If they don't harm you, you can see they won't harm him. How's that? On me? Yeah, sure. என்னடா ஒண்ணு இல்ல இதெல்லாம் ஒண்ணு பயப்படத்துக்கு இல்ல. இதெல்லாம் வேணா என் பேர்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். அதுல எனக்கு ஒண்ணு ஆகலைன்னா உனக்கு ஒண்ணு ஆகாதுல்ல. அதான் பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. அப்ப சரி நீ செஞ்சுக்கிற மாதிரி நானே செஞ்சுக்கிறேன். Oh, okay. 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 Let's go. Look, now you watch. That's about it. I've finished. Will you take it now? உனக்கு திருப்தியான்னு கேக்குறாங்க. ஆ ஆ. Okay, he's satisfied. Okay? Okay. Thank you. I'm going to take your EKG now. All right? Oh, you're such a good boy now. அசல் மருந்து அவனுக்கு தானே? What? Oh, I'm sorry, I forgot. The actual drug goes to him, right? No. Oh, yes, yes. That's right. Oh, okay. எங்க மருந்த மாத்தலையே விட்டமின் இன்ஜெக்ஷன் தானே? Yeah, that's right. Okay. It's only a small injection. இவ்வளவு நீட்ட ஊசியா இருக்கு. Hold on. It's not possible to conduct the tests throughout in this method. You'll have to tell him the truth. The treatment's for him only, and make him cooperate with us. எஸ் டாக்டர். எப்படியாவது ரவி கிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்றேன். ரவிக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுதான் யாருக்குமே புரியல. ரவி நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு அதிர்ச்சியோ கவலைப்படுற மாதிரியோ எந்த நிகழ்ச்சியும் நடந்ததாக எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லாம இருக்கவே மாட்டான். ஆக்சிடென்ட் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாரம் கிராமத்துக்கு போயிட்டு வந்தான். வந்ததுல இருந்து கடுமையான ஜுரம். ஒருவேளை பேயி பிடிச்சிருக்குமோன்னு சந்தேகம். யாரையாவது காதலிச்சு அந்த காதல் நிறைவேறாம போய்? அதுவும் இல்ல. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு. இந்தியாவிலேயே யாரும் படிக்காத அளவுக்கு டிகிரி வாங்க போறேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். ராஜு, ரவி கிட்ட உனக்கு மனநோய் இருக்கு, அதனால டாக்டர் சொல்றபடி நடந்துக்கோன்னு எப்படியாவது சொல்லிடுங்களேன். ஐயோ, நான் சொன்னேன்னா திடீர்னு ஆத்திரம் வந்து அடிச்சு நொறுக்கிடுவான். வேற என்ன செய்யறது? ஏமா, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? என்ன? ரவிக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க அவங்கிட்ட நெருங்கி பழகி காதல் பண்ணுங்களேன். வாட்? புடிச்சிருந்தா காதல் பண்ணுங்க, இல்லாட்டி காதல் பண்றவன் நடிங்க. ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வேற யாரையாவது காதல் பண்றீங்களா? இல்ல. அப்பாடா, மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு சமய சந்தர்ப்பம் பார்த்து நெருங்கி பழகுனா எப்பேற்பட்டவனையும் வழிக்கு கொண்டு வர முடியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க ரவி கிட்ட நெருங்கி பழகி என்னன்னு தெரிஞ்சு சொல்லுங்களேன். ஒரு க்ளூ இல்லாம எப்படி பேச்சு கொடுக்கறது? அவனுக்கு நெருப்புன்னு சொன்னாலும் நெருப்பை பார்த்தாலும் ரொம்ப ஆத்திரம் வருது. அதை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்களேன். ஓகே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.